பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷமெல்லாம் கடந்து ஓடி வந்துட்டோம் இல்லைங்களா? எப்படி ஓடிச்சு பாருங்கள். இந்த நாட்கள் சீக்கிரமாக நம்ம நடந்துட்டோம், கடந்து வந்துட்டோம், இந்த நாட்கள் முடிச்சிட்டோம் பாருங்கள். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோபின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது, அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போம். பாருங்க, இங்கே வசனம் சொல்லுகிறது, என் நாட்கள் அஞ்சற்காரர்கள் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது, அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வருஷமெல்லாம் நம்முடைய நாட்கள் கடந்து போயிடுச்சு. ஒரு அஞ்சற்காரன் ஓட்டத்தை போல ரொம்ப அப்படியே பறந்து ஓடிச்சு இல்லையா? ஆனால் அந்த நாட்களில் ஒரு நன்மையை நான் பார்க்க முடியல. இந்த வருஷமெல்லாம் நான் தீமை தான் பார்த்தேன். நிறைய பிரச்சனை, நிறைய பாடு, நிறைய போராட்டம், நன்மையானதை என் வாழ்க்கையில் அனுபவிக்கவே முடியலன்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? துக்கப்படுறீங்களா? சஞ்சலப்படுறீங்களா? யோபு கூட அப்படி தாங்க சொல்கிறாரு, என் நாட்கள் நன்மையை நான் பார்க்கல, அஞ்சற்காரன் ஓட்டத்தை போல அந்த நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் நல்லதை நான் பார்க்க முடியலன்னு அவர் துக்கப்பட்டார். ஆனால் நாட்கள் வந்த பொழுது முந்தின நாட்களை பார்க்கிலும் இந்த பிந்தின நாட்கள் மேன்மையானதாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். முன்னாடி இருந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபுக்கு கொடுத்து கர்த்தரை ஆசீர்வதித்து கர்த்தரே யோபுவை உயர்த்தினார். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். கடந்த நாட்களை நினைத்து கலங்காதீங்க. வருகிற நாட்கள் உங்களுக்கு ஒரு மேன்மையின் நாட்களாக, ஒரு பெரிய வெற்றியின் நாட்களாக, ஒரு பெரிய ஜெயத்தின் நாட்களாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து உங்களுக்கு தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. வசனத்தின்படி உங்கள் நாட்கள் நன்மையை காண்கிற நாட்களாய் வருகிற நாட்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுக்கு தருவாராக. நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிக்கட்டுமா உங்களுக்காக. நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாட்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. இந்த நாட்கள் நன்மையை காண்கிற நாட்களாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்களாக எங்கள் நாட்களை நீர் ஆசீர்வதித்து அருளும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். சாந்தா ரபாலா தியாந்தா, ஒரு அக்கினி இறங்கட்டும்பா, ஒரு வல்லமை இறங்கட்டும்பா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் கனப்படுத்தும் ஆண்டவரே. வருகிற வருஷம் நல்ல நன்மையான ஆசீர்வாதங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள, உங்களுடைய பிள்ளைகள் சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க சாமி. எஸ், ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தும், உங்கள் நாமம் மையப்படட்டும். ஆசீர்வதித்து உயர்த்துங்க சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், உங்கள் நாமம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென்.